அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 25/5/2025 ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? இந்த நாள்ல நீங்க எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, அதே போல இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், அதன் காரணம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு மாத சிவராத்திரி சுப்பிரமணிய வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு யாருக்கும் எந்த சந்தேகம் வேணாம். சிம்ம ராசிக்காரங்களே நேரா போயிட்டு சிவபெருமானே துணைன்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்துருங்க. ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை உங்களால எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ, தியானம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. வேற எதுவும் செய்ய வேணாம். இதுவே உங்களுக்கு மனசுக்கு தெளிவை கொடுக்கும், தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தும், எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும், எல்லாத்துக்கும் மேல உயர்வான சிந்தனைகளை ஏற்படுத்தும். இது இருந்துட்டா போதும், எந்த ஒரு தடையோ தாமதமோ எப்பேற்பட்ட கஷ்டகாலமாக இருந்தாலும் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க, சாதிச்சும் வெளியே வந்துருவீங்க. இதோட அந்த மாத சிவராத்திரின்றது அப்படி என்னமா ஸ்பெஷல்? சிவபெருமானுடைய மந்திரம் சிவசிவான்னு சொன்னாலே போதும், துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும். அதுவே இந்த மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா, சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்ன்ற பொருள். சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி. நமச்சிவாயம் அப்படின்ற மந்திரத்தை மனசுல நினைச்சாலே போதும், எந்த தீமைகளும் உங்களை நெருங்காது. இதோட அந்த மாத சிவராத்திரி மகிமையை பார்த்தோம்னா, சிவபெருமான் வந்துட்டு இந்த மகிமையை பத்தி நந்திதேவர் தான் சொன்னாராம். நந்திதேவர் மற்றவங்களுக்கு சொன்னதாக புராணங்கள் சொல்லுது. மாத சிவராத்திரியானது தேய்பிரை சதுர்த்தசி இரவு கொண்டாடப்படுது. இந்த சிவராத்திரி நாள்ல சிவபக்தர்கள் விரதம் இருந்து சிவாலயம் போயிட்டு இரவு கண் விழித்து எம்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். சிவனை அதிகாலையில வணங்குவதனால நோய்கள் தீரும். பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும். இரவில் வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயர்ல ஈசன் வீட்டுக்கூடிய தலங்கள்ல தரிசனம் செஞ்சீங்கன்னா பாவங்கள்ல இருந்து விடுபடலாம். நம்மளும் ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, அடப்போப்பா நான் என்ன பாவம் செஞ்சு தொலைச்சனோ தெரியல, இப்படி எனக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வருது, இந்த பாவத்தெல்லாம் எங்கதான் போய் போக்குவனோ அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவ கணக்கு நம்ம தலையில இருந்தா கூட சரிங்க, இந்த மாத சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்வதனால அந்த பாவங்கள் நம்மளை விலகும். அதே போல திருவைக்காவூர் ஈசனை சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆயுள் பலம் அதிகரிக்கும். அதே போல ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா 100 அசுவமேத யாகம் செய்த பலனும் பல தடவைகள் கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியது. சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மனதில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரைக்கும் சிவபூஜை செஞ்சீங்கன்னா எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிவராத்திரியில விரதம் இருந்து வழிபாட்டால் புத்திர தோஷம், திருமண தடைகளும் அகலும், எல்லா துன்பங்களும் விலகும். ஸோ இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த இந்த சிவராத்திரி தினத்துல சிவபெருமான வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இல்லாம அதெல்லாம் எதுவுமே நல்லா பண்ண முடியாது. அதாவது எளிமையா சொல்லுங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், சிவசிவான்னு சொல்லுங்க, எந்த துன்பமும் வராது, இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகி ஓடும். ஓகேங்களா? ஓம் நமக் சிவாய. சரிங்க, இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி யாருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததோ இல்லையோ, சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா உங்களுடைய அதிபதியை நீ வழிபாடு செய்ய, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க, உங்க வாழ்க்கையில கூட துன்பங்கள் விலக, உங்களுடைய பலம் கூட, உங்களுக்கான பதவிகள் கிடைக்க, உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்க இந்த நல்ல கட்டாயம் உங்களுடைய சூரிய தேவரை வழிபாடு செஞ்சே ஆகணும். பதிவு தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், அதிகாலையில இருந்து சூரிய பகவானோட உதயத்துக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு சூரிய பகவானோட உதயத்தின் போது தீபதூப ஆராதனையோட ஒரு சொம்பு நிறைய தண்ணீரோட போயிட்டு சூரிய பகவானுக்கு அந்த நீரை படைச்சு அவர் வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த இருண்ட வானம் எப்படி சூரிய பகவானுடைய உதயத்தின் பொழுது வெளிச்சம் பெறுதோ, நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் உண்டாகுதோ, அதே போலதான் உங்க வாழ்க்கையும் சிறக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு தவறாம பண்ணுங்க. எல்லாம் முடியாதுமா, உங்களால எப்பெல்லாம் முடியுதோ பண்ணுங்க. ஆனா காலையில எழ முடியாது, வேற சொல். நான் எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், நீ தெய்வத்தை இப்படிதான் வழிபாடு செய்ய, இப்படி வழிபாடு செய்தால் சிறப்பு தான், அப்படி வழிபாடு செய்ய முடியலாலும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. தெய்வத்தை நினைங்க, எங்க இருந்தாலும் பரவாயில்ல. நினைச்சதும் நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினப்புக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா, அதுதாங்க தெய்வ சக்தி.
தெய்வ சக்தி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நினப்புகளும் பலித்தமாகும். வாழ்த்துக்கள்ங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயிர் பெறட்டும், உங்களை வந்து சேரட்டும். சரி, சிம்ம ராசி. முதல் விஷயம், சூப்பரான விஷயங்க. பல பிரச்சனைக்கு தீர்வே இது ஒண்ணு கையில இருந்தா போதும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கலியுகம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். காரியங்கள் முடிவதில் இருந்த தாமதங்கள், தடைகள் விலகி போகும். நினைத்த காரியங்கள் கைகூடும். நினைச்சதான் முடிச்சுப்பீங்க. அதே போல இளைய உடன்பிறப்புகளால நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உறவுக்காரர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உணவு வகைகளால அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. குறிப்பா எண்ணெய் பதார்த்தங்கள் அறவே கூடாது. இது சொன்னா என்ன வந்து திட்டதும் செய்வீங்க. நான்வெஜ் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்புங்க. அடுத்த வியாபாரம் அப்படிங்கிறது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வழக்கம் போலவே நடைபெறும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, லாபம் பெறும். அதே போல இந்த நாள்ல முன்னாடி சொன்ன சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. அவர்களுடன் சேர்த்து துர்கா தேவி வழிபாடு செய்ய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. குறிப்பா அந்த நாள்ல திருமண ஏற்பாடுகள் ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்ட தாராளமா செய்யுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை சாதகமா இருக்கும். அதே போல உங்க மனசுக்கு பிடிச்ச மனம் கைக்கூடி வரும். மனசுக்கு பிடிச்ச பெண்ணை மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனசுக்கு பிடிச்ச ஆணை கைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பிடிவாதம் காட்டுவீங்க. ஓகேங்களா? அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி காதல் உறவுல இருக்கக்கூடிய சிம்மராசில இன்னும் வேகம் காட்டுவீங்க. அடுத்து தொழில் செய்யக்கூடியவங்க சொந்தமா தொழில் செய்றீங்க இல்லையா? தொழிலுக்கு தேவையான உதவிகள் தன்னால உங்களை வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்து கூட உதவிகள் தேடி வரும். அதே போல குடும்பத்துல இருக்கவங்க உங்க மனசுக்கு இதமா நடந்துப்பாங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணம் சேமிப்பீங்க. இதோட மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள போறீங்க. அதாவது உங்க நினைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசி இந்த விஷயத்தை மட்டும் முற்றிலும் தவிர்க்கணும். எப்பவுமே நீங்க செஞ்சுட்டே இருக்கிற வேலைதான். என்னமா நீ என்னோட உசிரே அதான், அதை செய்ய வேணான்னு சொல்றியேன்னு சண்டைக்கு வந்தாலே பரவாயில்ல. என்ன சொல்ல வரேன்னா, யாருக்காவது பொறுப்பு சொல்றேன், யாருக்காவது உதவி பண்றேன், இல்ல அவங்க வந்து தப்பா நடந்துட்டு இருக்காங்க, அவங்க உதவி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதாவது போய் சொல்ல போனீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கும். அதே போல ஆரோக்கிய விஷயத்திலுமே கவனம் தேவை. இதோட இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டாகும். கூட வேலை பார்க்குறவங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூட வேலை பார்க்கறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. நன்மைகள் உண்டாகும். அதே போல வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க. புதிய முயற்சிகளை மட்டும் நிதானம் அவசியம். வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயருது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல்ல சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. அதே போல மத்தவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யறன்ற பேர்ல நீங்க ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. அடுத்தா மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. எதிர்கால சிந்தனைகளோட நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதனால நன்மைகள் தொடரும். உறவுக்காரங்ககிட்டயுமே ஆதரவு கிடைக்கும். இதோட நண்பர்களோட மகிழ்ச்சியான சில விஷயங்களை பேசி நேரத்தை செலவு செய்ய போறீங்க. ஒரு சிலருக்கு பணிகள்ல நீங்க சந்தித்த சிக்கல்கள் விலக போகுது. நீண்ட நாட்களாக நீங்க வாங்க நினைச்ச ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல இன்னைக்கு எதிர்பாராத விதமாக நிறைய செலவுகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க கேட்காமலே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சில வேலைகள் வந்து பல போராட்டங்கள் பண்ணி முடிக்க முடியாம இருந்திருக்கும். அந்த வேலைகளை இன்னைக்கு வந்து செஞ்சு முடிச்சுப்பீங்க. நீங்க நினைச்ச விஷயத்த இன்னைக்கு சாதிச்சுப்பீங்க. நேத்தைய விருப்பம் கூட இன்னைக்கு நிறைவேறும். இழுபறியாக கடந்த ஏதாவது வழக்குகள் கோர்ட்டு கேஸுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். செல்வாக்கு உயரும். வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. சொத்து விவகாரங்கள்ல நீங்க பார்த்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்னைக்கு உற்சாகத்தோட செயல்பட்டு நினைச்சதை செஞ்சுக்க போறீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. வியாபாரம் விருத்தியாகும். பணப்புழக்கம் அதிகமாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். பணியாளர்களா இருக்கீங்க, தனியார் துறை அரசாங்கத்துறையோ கூலி வேலையை செய்தாலும் சரி, ஒரு துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும். மற்றவங்க வார்த்தை கேட்டு மனசை வந்து அழைப்பாய விடாம உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். எடுத்த வேலையில வியாபாரத்துல கவனம் செலுத்துங்க. நினைச்சதை அடைஞ்சிடலாம். செல்வாக்கு உயர்வதனால சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. தெளிவா சிந்திச்சு செயல்பட போறீங்க. எதுலையும் வெற்றியும் பெற போறீங்க. உங்களுடைய மனக்குழப்பங்களும் குறிப்பா ஆகலுதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட உங்களை தேடி வரும். ஏன்னா பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது இல்லையா? இதோட பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு மேன்மை அடைவீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நன்கு படிப்பீங்க. உடல் நலத்துல மேம்பாடு இருக்கு.
அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பணவரவு தாராளமா இருக்குங்க. இதனால குடும்ப தலைவிகள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தங்கு தடை இல்லாம நடந்து முடியும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும். இதோட உறவுக்காரங்கள் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்து குழப்பங்கள் விலகுது. உயர் அதிகாரிங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை நிலவு போகுது. புதிய துறை சார்ந்த விஷயங்கள்ல தேடல்கள் உண்டாகுது. மனசளவுல புத்துணர்ச்சி பிறக்குதுங்க. போட்டிகள்ல விவேகமாக செயல்பட்டு வெற்றியை காண போறீங்க. ஆன்மீக பணிகளுமே தெளிவு ஏற்படுது. குறிப்பா சொன்னாக்க இன்னைக்கு வந்து கவலைகள் விழக்கூடிய நாளுங்க. இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள். ஒரு குறையும் சொல்ல முடியாது. குடும்பத்திலையும் சரி, பண விஷயம் சரி, நீங்க நினைச்சது கைகூடி வரும். ஒரே விஷயம். அதே போல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். தெய்வீக சிந்தனைகளால ஈர்க்கப்படுவீங்க. அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில்ல பல மடங்கு வளர்ச்சி காணக்கூடிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும். அதை பயன்படுத்திக்கோங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி கேட்காதீங்க. உங்களுடைய வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டுனாக்கா இன்னைக்கு வளர்ச்சிங்கிறது பல மடங்கு உயரும். இதோட உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தி ஆகுது. அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சாதகமா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி உயர் பதவிகளுக்குமே இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. முன்னேற்றம் உண்டு. மேல் அதிகாரிகிட்ட அன்பும் ஆதரவும் இருக்கும். இதை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை நீங்க சாதிச்சுக்கலாம். அதே போல கூட வேலை பார்க்கற கூட உஷாரா இருந்துக்கோங்க. குறிப்பா யாருடைய வேலையும் நீங்க இழுத்து போட்டு செய்யாதீங்க. உங்களுடைய வேலையும் யாரையும் செய்ய விடாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. இதோட அரசியல்வாதிகளுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய நாளுங்க. உங்களுடைய பல நாள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய நாள். அதே போல விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும், கால்நடை வளர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வருமானம் பெறக்கூடிய நாளுங்க. அடுத்ததான் இந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பா, உற்சாகமா, படிப்புல ஆர்வத்தோட இருக்க போறீங்க. அதே போல அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதி எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த நாள் கவலைகள் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத, கண்ணீர் இல்லாத சிறப்பான நாளாதான் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறங்க. இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. இதோட சிவப்பு நிறத்தை பயன்படுத்தவே சிறப்புங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகவிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய நாள். பெரியவங்களுடைய ஆதரவால உடைய வேலைகள் எல்லாமே கணக்கச்சிதமா நடத்தி முடிச்சுப்பீங்க. இதோட எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதுல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது. உறவுக்காரங்க வீட்டுல சில விசேஷங்கள் உங்களோட தலைமையில ஏற்பாடாகும். அடுத்த பூரம் நட்சத்திரம். உடைய எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறி வரும். எதிர்பார்த்த வருமானம் கையில் இருக்கும். இதோட உங்களோட திறமைகள் வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. தடைப்பட்ட வேலையுமே இன்னைக்கு ஷார்ப்பா நடந்து முடியும். உங்களுடைய தேடல்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். தெளிவை தரக்கூடிய நாளுங்க. நேத்து வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் காலையில நீங்கி போகும். மனக்குழப்பம் விலகும். கூட வேலை பக்கங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இதோட நண்பர்கள் வகையில நீ எதிர்பார்த்த உதவிகளும் தேடி வரும். ஒட்டுமொத்தமா இந்த நாள் சிம்ம ராசிக்கு 100க்கு 100% சாதகமான நாள் தான். சரியா பயன்படுத்திட்டா போதும். உங்க வாழ்க்கையில பல திட்டங்களை நிறைவேற்ற இந்த நாள் துணை புரியும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி இருக்கிற எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய தெய்வங்களுடைய பலம் கூட வரட்டும். வாழ்த்துக்களுங்க.